people have started attacking straightway Sanatan Dharma, Sanatan, scientists, Sanatan is like virus, Sanatan is like dengue, malaria, and all those things have started. But something happened and suddenly they became quiet. No more talk about anti-Sanatan. அண்மை செய்தியாக பார்த்து வருவது, பொது மேடைகளில் தொடர்ந்து திமுகவையும் தமிழக அரசையும் ஆளுநர் சீண்டி வருவது தொடர்பான அந்த கருத்துக்களை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் அரசு பள்ளிகளின் கல்வித்தரம் குறித்து இதற்கு முன்னதாக அவர் பேசியிருந்தார். தற்பொழுது தமிழ்நாட்டில் சனாதனத்திற்கு எதிராக சிலர் பேச ஆரம்பித்தார்கள், தற்பொழுது அமைதியாகிவிட்டார்கள் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை மறைமுகமாக ஆளுநர் RN ரவி அவர்கள் சாடி பேசியிருக்கிறார். இது குறித்தான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்பொழுது ஆளுநர் பேசிய தொடர்பான அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கௌதமி வணக்கம். தமிழக ஆளுநர் RN ரவி இன்று ராஜ்பவனில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது அமைச்சர் உதயநிதியை மறைமுகமாக குறிப்பிட்டு சில கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது, தமிழ்நாட்டில் சனாதனத்திற்கு எதிராக சிலர் பேச ஆரம்பித்தனர், சனாதனத்தை டெங்கு, மலேரியா என பேசினர், அதன் பிறகு என்ன நடந்ததோ தெரியவில்லை, திடீரென்று அமைதியாகிவிட்டனர், சனாதனத்திற்கு எதிராக பேசுவதை நிறுத்திவிட்டனர் என்று ஆளுநர் RN ரவி பேசியிருந்தார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை மறைமுகமாக குறிப்பிட்டு ஆளுநர் இவ்வாறு பேசியிருந்தார். இன்றைய தினம் ராஜ்பவனில் ஸ்ரீ ராமரும் தமிழகமும் இணைப்பிரியா பந்தம் என்கிற நூலை தமிழக ஆளுநர் RN ரவி வெளியிட்டார். ராஜ்பவனில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் இந்த நிகழ்ச்சியில, கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருந்தார்கள். அதே போல முன்னாள் அமைச்சர் ஹண்டே உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்களும் பங்கேற்றிருந்தார்கள். இதில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தின் போது நாடே ராமரின் பக்தியில் மூழ்கி இருந்தது என்று அவர் தன்னுடைய உரையை தொடங்கியிருந்தார். அப்போது தமிழ்நாட்டில் ராமர் வடமாநில கடவுள், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது என்ற கருத்தை கட்டமைத்தனர் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். சமூக ஊடகங்களில் இது போன்ற கருத்துக்களால் இளைஞர்கள் நம்முடைய கலாச்சாரம், ஆன்மீக பாரம்பரியத்தை இழந்திருக்கிறார்கள் என்றும் ஆளுநர் RN ரவி தெரிவித்திருந்தார். மேலும் ஜோடிக்கப்படும் கருத்துக்களால் நமது கலாச்சாரம் பாதிக்கப்படுகிறது என்றும், ராமர் எங்கும் உள்ளவர், அவரது தடங்கள் தமிழ்நாட்டிலும் உள்ளது, அனைவரது மனதிலும் ராமர் இருக்கிறார் என்றும் அவர் பேசியிருந்தார். கடந்த 3 ஆண்டுகளில் இந்த மாநிலத்தில் நடந்த 3 நிகழ்வுகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் என பேசிய ஆளுநர் ரவி, பொன்னியின் செல்வன் அந்த முதல் பாகம் படம் வெளியான போது சோழர்கள் தான் பொதுவாக பேசப்பட்டனர் என்றும், அப்போது சிவன் நமது கடவுள், இந்திய அளவிலான ஒரு கடவுள் கிடையாது என்றெல்லாம் சோழர்கள் சிவனை வழிபட்டுள்ளனர் என பேசப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அதே போல 2வதாக படம் வெளியான கொஞ்ச நாளில் காசி தமிழ் சங்கமம் நடைபெற்றது. அப்போது அதிக அளவிலான மக்கள் வரவேற்பின் காரணமாக அந்த நிகழ்ச்சியிலே அதிகமான மக்கள் கலந்து கொண்டனர், காசிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு குறித்து பேசப்பட்டது என்றும் குறிப்பிட்டார். அதே போல 3வது விஷயம்தான் இந்த சனாதனத்தின் தொடர்பான விஷயம் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். நாடு முழுவதும் பயணித்து மக்களுடன் சிறிது நேரம் ஒதுக்கினால் தெரியும், நாட்டில் ஒவ்வொரு இன்ச்சிலும் ராமர் இருக்கிறார் என்பது என்று பல கருத்துக்களை ஆளுநர் RN ரவி குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். ராமரை நீக்க முடியாது என்றும், ஒருவேளை நீக்க முயற்சி செய்தால் பாரதம் இருக்காது, நாடும் இருக்காது, இந்த நாட்டை இணைக்கும் பசையாக ராமர் உள்ளார் என்றும், மொழி இனம் கடந்து ராமர் மக்கள் மனதில் இருக்கிறார் என்றும் RN ரவி ஆளுநர் அவர்கள் பேசியிருந்தார். இந்த விவகாரத்திலே அவர் சனாதனம் குறித்து பேசியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் அரசியல் அரங்கில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் தமிழக ஆளுநர் RN ரவி தொடர்ச்சியாக தமிழக அரசை விமர்சித்தும், தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரத்தை விமர்சித்தும், உயர்கல்வி நிறுவனங்களை விமர்சித்தும் பேசி வருகின்றார். நேற்றைய தினம் கூட தமிழ்நாட்டில் PhD படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, ஆனால் PhD-யினுடைய தரம் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது, ஆய்வு கட்டுரைகள், ஆராய்ச்சி போன்றவற்றையெல்லாம் இன்னும் பலப்படுத்த வேண்டும், இன்னும் தீவிரமான நல்ல குவாலிட்டியான தரமான அந்த ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கடந்த ஒரு 3 தினங்களுக்கு முன்னர் தமிழ்நாட்டில் தொடக்க கல்வி சரியாக இல்லை, 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 12 என போர்டில் எழுதினால் அதை பார்த்து கூட படிக்க தெரிவதில்லை, 70% மாணவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்றும், தமிழ்நாட்டின் கல்வித்தரம் மிக மோசமாக இருக்கிறது என்றும் விமர்சித்து பேசியிருந்தார். இவ்வாறு கல்வித்தரத்தை விமர்சித்து பேசி வரக்கூடிய தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள்
தற்போது தமிழக அமைச்சர் உதயநிதி அவர்களை மறைமுகமாக குறிப்பிட்டு சில கருத்துக்களை பேசியிருக்கிறார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். People have started attacking straightway Sanatan Dharma, Sanatan, scientists, Sanatan. Sanatan is like virus, Sanatan is like dengue, malaria, and all those things have started. But something happened and suddenly they became quiet. No more talk about anti-Sanatan. People have started attacking straightway Sanatan Dharma, Sanatan, scientists, Sanatan. Sanatan is like virus, Sanatan is like dengue, malaria, and all those things have started. But something happened and suddenly they became quiet. No more talk about anti-Sanatan. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.